ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாக்கியா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க. சரி, அழுததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு கிச்சனில் உட்காந்து பழையபடி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாக்கியாவுக்கு இந்த நிலமங்கும் போது எல்லா பொண்களுக்கும் செம்மக்கம் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படப்படப்படன்னு அணுகுண்டு வெடிக்குதுங்க. எந்த இடத்துல வெடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோபியை தாங்க சொல்கிறேன். கதவை திறக்கிறீங்களா இல்லையா? நம்ம கோபிக்கு பயந்துட்டு கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. நம்ம ராதிகா இவ்வளோ பயம் இருக்குல்ல, எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இதுங்களாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தா ஜென்மம். அதுவும் இந்த பாட்டி இருக்கே, காலம் போன காலத்தில் கம்முன்னு கிடக்காம இது பண்ணுற வேலை இருக்கே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. பாட்டி எப்படி ராதிகாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் ஃப்ரீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோன்னு இப்போ தாங்க புரியுது. சரி, பாட்டி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற நினப்பில் இந்த வேலைலாம் பண்ணதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தாங்க நாட்டில் முக்கால்வாசி பேர் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி வந்துட்டு பயங்கர கோவத்தில் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, காஸ்ட்லி டிவியை எடுத்து உடைக்க போகும்போது ரியாக்ஷனை பார்க்கணுமே, இது 1 கோடி ரூபா அப்பு, 1 கோடி ரூபா போட்டு செலவு பண்ணது இப்படி உடச்சப்படி அப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, காலமான காலத்தில் 1 கோடி ரூபான்னு சொன்னால் நம்மனா தான் கறிச்சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செம்ம கோவத்தில் போய் கோபி வந்து கொலை பண்ணுற ரேஞ்சு கழுத்தை பிடிச்சி நெருக்க போயிட்டாரு. பண்ண வேண்டிய விஷயத்த சிறப்பாக அப்பயே பண்ணிடணும் கோபி, ஏன் அப்படி தள்ளி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கம்மா கொலை பண்ணுவியா, உன்னை நான் கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படி இப்படின்னு ராதிகா கத்த, உன்னை நான் பார்த்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சாரு. 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ நாளாக என்ன இருந்ததோ எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் உன்னை பார்த்தது தப்பு, நீ என்ன பார்த்தது தப்புன்னு 2 பேரும் தப்புன்னு தப்புலேயே அடிச்சுக்கிறாங்க. சரி, இது இப்படியே பேசிகிட்டு இருந்தா என்ன, யார் பெரியாலும் அடிச்சு காட்ட வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் பாட்டி அழுகிற சீனை காமிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ